இதுதான் பிரியாணி. வணக்கம், மதம் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துங்கன்னா வாணியம்பாடினாவே எல்லாருக்கும் பிரியாணி ஞாபகத்துக்கு வந்துடும். பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறவங்க, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறவங்க ஒன்று ஆம்பூரில் சாப்பிடுவாங்க, வாணியம்பாடியில் சாப்பிடுவாங்க. ஆனால் ஆம்பூரில் வந்து சீரக சம்பா, இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. விரும்பி இதுக்காக வராங்க, வாணியம்பாடி வருவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, லெதர் ஷூஸ் எல்லாம் வாங்குவாங்க, இன்னும் போவாங்க. இது ஒரு அவுட்டிங் பிளேஸ் மாதிரி அந்த காலத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இன்ஷால்லாம் ஃபியூச்சரில் கூட இருக்கும். இங்கே பண்ணுற இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து தக்காளி அரைச்சி போடுறாங்க. இப்போ தக்காளி அரைச்சி போடுவோம், சாதம் கூட போய் சேர்ந்துக்கும். இவ்வளோ இதுனா வேறு இடத்துல தக்காளி அப்படியே தெரியும், அது முழுசாக தெரியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரியாணி சொல்லும்போது அந்த கொத்தமல்லி, புதினா, முழு கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, தயிர் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த பிரியாணி வந்து நல்லா வாசமாக கொடுக்கறதுக்கு அது என்னென்ன பண்ணுறாங்க. ஆனால் மெயின் என்னென்னா இங்கே பாலார் லிவர் தண்ணி, இந்த தண்ணினாலே தான் அதுக்கு என்ன இது இன்னும் ப்ளஸ் கேட்டகரியில் வந்துடுது. அது ரைஸோட பக்குவம் என்ன? அது வந்து ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஊசி மாதிரி வெளியீஸாக இது இருக்கும். அப்புறம் அது சாப்பிட்டாலே அது உங்களுக்கு அப்படியே சடன்னு வேறு அரிசியெல்லாம் பாஸ்மதி அரிசி சாப்பிட்டா அது வயலை கசக்கும், வயல் அப்படியே இது மாதிரி நிற்கும் அது. ஆனால் இந்த பாஸ்மதி அரிசி நம்ம போடுற அரிசி வந்து அது சாப்பிட இன்னும் சாப்பிட தோணும். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சும் பூண்டு வந்து நீங்கள் கவனமாக வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. பிரியாணி உயிர் கொடுக்குறது என்னன்னா இஞ்சி பூண்டு தான். ஏதோ இஞ்சி வாங்கணுமா, ஏதோ பூண்டு வாங்கணுமான்னு இல்லை, இஞ்சி கூட பல்ல இஞ்சி, பெல்ட் இஞ்சி வாங்கணும், மெயின் இஞ்சியில் தான் இது இருக்குது. அது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வாணியம்பாடி பிரியாணி நம்ம கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு மட்டன் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த மட்டன் பக்குவம் என்ன. நம்ம வந்து 8 to 10 kgs கறி வாங்குகிறோம். அது கறி பிரியாணியில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வித்தியாசம் இருந்தால் கூட மெயின் கறி கரெக்டாக இருந்தால் எல்லாம் தூக்கி கொடுத்துரும். இங்கே வந்து அகமதியா சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 1975 ஆரம்பிச்சாங்க. வாணியம்பாடி அகமதியா ஹோட்டல் வந்து நம்மளது வாப்பா ஸ்டார்ட் பண்ணார் 1975 பஸ் ஸ்டாண்ட் அப்போது இதாக இருக்கும். வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டில் இப்போ கூட அங்கே தான் இருக்குது. ஆனால் சின்ன குடிசையாக வந்து சும்மா ஒரு 4-5 டேபிள் இருந்துச்சு அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிருந்து. இங்கே பஸ் ஸ்டாண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அதே வந்து ஹைவேயில் வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று ஆம்பூரில் இருக்குது, இங்கே வாணியம்பாடிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சாலி பண்ணால் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. இட்ஸ் நாட் ஓவர் நைட் சக்ஸஸ்ங்க. இது 49 வருஷம் இப்போ டிசம்பர் வந்து 50 வருஷம். இது அகமத் பாஷா எங்கள் அப்பா பேர். அது அகமதியா ஹோட்டல் அவர் பேரில் தான் இருக்குது. இந்த ரெசிபி பற்றி நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், முகமது ஜீஷான் அவர்கிட்ட தான் போய் மீட் பண்ணி அந்த ரெசிபி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவரோட அப்பா ஸ்டார்ட் பண்ணது வந்து 2வது ஜென்ரேஷன் இவங்க எடுத்து பண்ணிட்டு வாங்க. இவரோட தம்பியோட சேர்த்து பண்ணுறாங்க. படிப்படியாக வந்து இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள தான் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். போகலாமா? வாங்க. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்கள் கிச்சனுக்கு எனக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க. வாணியம்பாடி பிரியாணி ரொம்ப நாளாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்தது. அது இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து வாணியம்பாடி பிரியாணி பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வாணியம்பாடி பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக சார் சொல்கிறாரு. நம்ம செய்கிற வந்து ஒரு 6 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு 9 கிலோ ஸ்டார்டிங் வந்து 9 கிலோ கறி, 6 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி, ஸ்பெஷல் பாஸ்மதி அரிசி, ப்ளஸ் 2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு கிலோ வெங்காயம், ஒரு 3/4 கிலோ இஞ்சி, 3/4 கிலோ பூண்டு, ஒரு 1 கிலோ தக்காளி, ஒரு 2 லிட்டர் தயிர், ப்ளஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 40 கிராம், கொத்தமல்லி, புதினா 2 கைப்பொடி, மிளகாத்தூள் ஒரு 30-40 கிராம் மிளகாத்தூள், ப்ளஸ் அது பச்சை மிளகா வந்து 10லேருந்து ஒரு 12 பீஸ், உப்பு வந்து கை அளவு. இதான தேவையான பொருட்கள். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? பாத்திரம் எடுத்துக்கோம். இப்போ ஆயில் போடணும், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து போடணும். ஓகே, நீங்கள் சொன்ன குவான்டிட்டி? ஆமாம், சொன்ன குவான்டிட்டி 2 லிட்டர் சொல்லியிருந்தேன். சரி, எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அப்புறம் இது பட்டை, லவங்கம், ஏலக்காய் அளவு சொல்லியிருந்தேன். ஓகே, இதை வந்து கொஞ்சம் போட்டுடணும். சரி, ஓகே. நீங்கள் வந்து இது மாதிரி அரைச்சி போடுறதுலாம் இல்லை வாணியம்பாடியில்? தக்காளி மட்டும் தான் அரைச்சி போடுவோம். இது பட்டை, லவங்கம் எல்லாம் இந்த கரம் மசாலாவில் போட மாட்டோம். அது முழுசாக தான் போடுவோம். முழுசாக போட்டால் தான் அது ஃப்ளேவர்ஃபுல். கொஞ்சம் சூடாகணும், உள்ளே இருக்கிறதெல்லாம் இதாகும் வரும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடணும். மெயின் வேலை இங்கே தான். இந்த வெங்காயம் இப்போ போட்டோம் இங்கே. உண்மையாகவே சவாலாக இருக்குது இந்த இடத்துல. பயங்கர சூடுங்க. இப்போ முதல்ல வெங்காயம் போட்டோம். வெங்காயம் போட்ட அப்புறம் மெயின் வேலை எங்கே தான் இருக்கும். வெங்காயம் போட்டு விட்டுறக்கூடாது. வெங்காயம் போட்டோம்னா நல்லா வெதுக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம இந்த கசாய்க்கிறோமோ நம்ம கசாய்க்கணும் சொல்லுவோம். ஆமாம், இங்கே நல்லா கசாய்க்கணுன்றாங்களே, வதக்குறதுக்கு அது வந்து நல்லா இங்கே வந்து கசாய்க்கணும். அது எவ்வளோ நம்ம கசாய்க்கிறோங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக அது ஆகும். ஜாஸ்தி இதாக கூட பிளாக் கலர் ஆகக்கூடாது, ப்ரௌனும் ஆகக்கூடாது, லைட் ப்ரௌனிஷ், அது ரெட் கலர் மாதிரி இருக்கணும். அது வந்து பண்ணுறவங்களுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் ஏமாந்தினா கூட அதெல்லாம் அடி பிடிச்சிக்கும், எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்.
போதுமா வெங்காயம்? போதும். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கு, ஒரு ஒரு லைட் ப்ரௌன் சொன்ன மாதிரி நல்லா பக்கம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இஞ்சி பூண்டு போடுறோம் இப்போ. சரி, ஓகே. இஞ்சி நான் அளவு சொல்லியிருந்தேன், முக்கால் கிலோ போடணுன்னு. ஸோ இஞ்சியும் பூண்டு இப்போ போட்டிருக்கோம், ரெண்டுமே வந்து தனித்தனியாக அரைச்சி போடுறேன். ஆமாம், முதல்ல என்ன இஞ்சி பூண்டு வந்து அதில் கூட மெயின் இருக்குது. ஏதோ இஞ்சி வாங்கணுமா ஏதோ பூண்டு வாங்கணுமான்னு இல்லை, இஞ்சி கூட பல்ல இஞ்சி பெல்ட் இஞ்சி வாங்கணும். மெயின் இஞ்சியில் தான் இது இருக்குது. அது வாங்கி அது வயலில் ஊற போட்டு கட் பண்ணி அது க்ளீனாக கழுவி ஒரு இது கூட இருக்க தோல் கூட இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு தனியாக ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்குது. ப்ளஸ் வந்து அது பூண்டு என்ன பண்ணுறோன்னா பூண்டு எல்லாம் ஒடிச்சு க்ளீன் பண்ணி வயலில் போட்டு நீங்கள் தோல் நம்ம தோல் கூட போட்டால் அது டேஸ்ட் வராது. தோலெல்லாம் அது பூண்டு தூள் நல்லா உரிச்சிட்டு நல்லா வயலில் போட்டு அது ஆயில் போட்டு நல்லா இது அதுக்கு ஒரு தனியாக டீம் இருக்குது. நம்ம தனியாக அதாவது அந்த பூண்டை பீல் பண்ணுறது. ஆமாம், பீல் பண்ணுறதுக்கு பண்ணி அதுக்கப்புறம் அது அரைக்கணும். அந்த சக்க இருக்கக்கூடாது. பூண்டு இஞ்சி பூண்டு இருந்தால் மெயின் குவாலிட்டி பார்க்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டில் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம், டேஸ்ட் மாறிடும். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா கறி 8 to 10 கிலோ, மேக்ஸிமம் 11 kgsல பார்த்து வாங்கிக்கணும். சரி, ஓகே. ரைட் பிங்கிஷ் கலர் மாதிரி இருக்கணும். இந்த ஆர்டர் இப்போ நார்மலாக என்ன பண்ணுன்னா வெங்காயத்தக்காளி வந்து தக்காளி இந்த மசாலாம் போட்டு தான் வந்து இந்த கறியை போடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே போடுறதுக்கு என்ன காரணம்? மட்டன் போட்டு எவ்வளோ இது பண்ணுறோமோ மட்டனுக்கு உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இஞ்சி பூண்டில் இருக்கிற எல்லா ஃப்ளேவரும் இது மட்டனுக்குள்ளே போயிடும். இப்போ அவ்வளோ நீங்கள் எவ்வளோ இது ஆகிறமோ உள்ளே மேரினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும். ஓ, நைஸ். பெரும்பாலும் மட்டனை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசாலாம் போட்டு முடிச்ச பிறகு தான் அந்த மட்டனை போடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டனை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம். ஆமாம், அப்புறம் இன்னும் மிளகாத்தூள் போடணும் நம்ம. ஓகே, ஓகே. இது வந்து கை அளவில் போடணுங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதெல்லாம் நான் அளவு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. அந்த அளவு நம்ம எல்லாம் இங்கே பண்ணி புலோகணும், அது கை அளவு இருக்குது, அப்படியே போட்டுக்கணும். சரி, ஓகே. அதாவது 30 to 50 கிராம் சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ மட்டன் வதங்க போகுமா? போதும், கொஞ்சம் நல்லா வேகணும். அது நம்ம இதெல்லாம் போட்ட அப்புறம் அது கொஞ்சம் தம்மில் விடணும். அது அக்னி தம், அது வேறு தம். பிரியாணி அரிசி போட்டு தம் போடுறது வேறு தம், வேறு அக்னி வேறு தம்மில் விடணும். அது நல்லா கொதிச்சு எல்லாம் கறி எல்லாம் ஜஸ்ட் என்ன பஞ்சு மாதிரி ஆயிடும். ஓகே. அதை நம்ம சொல்லுவாங்க, நம்ம யார் சாப்பிட்டாலும் நீங்கள் ரிவ்யூவில் கூட பார்க்கலாம், மட்டன் இஸ் ஜஸ்ட் மெல்ட் இன் த மவுத்ன்னுவாங்க. அது கேக் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக, அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நல்ல விஷயம். இப்போ இது போட்ட அப்புறம் நம்ம உப்பு போடணும். சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் தக்காளியை போட வேணும். இதுதான் தக்காளி. நீங்கள் வந்து அரைச்சி போடுறீங்க. இப்போ தக்காளி அரைச்சி போடுவோம், சாதம் கூட போய் சேர்ந்துக்கும். இவ்வளோ இதுனா வேறு இடத்துல தக்காளி அப்படியே தெரியும், அது முழுசாக தெரியும். அக்காடா ஃபீல் ஆகும். இது வந்து ஃபுல்லாக சாதம் உள்ள சேர்ந்துடும். சேர்ந்த அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக டேஸ்ட், அதுக்கு ஒரு தனியாக வேலை இருக்குது. ரைட்டு. இப்போ தக்காளி ஊற்றுறோம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் தயிர் போடணும். பாக்கெட் தயிரெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம சரௌண்டிங் வில்லேஜஸ்லேருந்து பால் வருது, பாலுக்கு நம்மளே காய்ச்சி தயிர் போடுவோம். இது மாட்டு தயிர்? மாட்டு. எருமாட்டு தயிரா பசுமாட்டு தயிர்? இல்லை, பசுமாட்டு தயிர். ஓகே. இப்போ வந்து 10 நிமிஷம் கிண்டணுங்க. இங்கே கிண்ணல தான் இங்கே கசாய்க்கிறது தான் வேலை இருக்குது. நல்லா வதக்கிறது தான் வேலை இருக்குது. நம்ம கொத்தமல்லி புதினா கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இது கொத்தமல்லி புதினா வந்து மேலே போடுறோம். இது எப்படின்னா இப்போ ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, வாசனைக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம், அந்த மாதிரி இது பிரியாணிக்கு ஒரு இது வர மாதிரி போடுறோம். சரி, ஓகே. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து சின்ன கடைகளில் வந்து பிரியாணி செய்கிறாங்க. அந்த பிரியாணி செய்யும் போது இந்த எசன்ஸை சேர்க்குறாங்க, அது ரைட்டா? அப்போ சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நாளைக்கு வர மாட்டாங்க, 4 நாள் சாப்பிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் அத்தென்டிக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நம்ம கிண்டிட்டோம். கிண்ட அப்புறம் பாருங்கள் அக்னி எப்படி ஆயிடுச்சு. அந்த அக்னின்னா என்ன சொல்லுவோம், மசாலா சொல்லுவாங்களே, மசாலா தண்ணி. மசாலா தண்ணி அக்னின்னு சொல்லுவோம் நம்ம. இது எவ்வளோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கட்டிக்கணும். இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். நம்ம தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா நம்ம மசாலா இது மட்டன் ட்ரை ஆகிடும். இது தண்ணி போட்ட அப்புறம் ஒரு 90% வேக வச்சிடணும். அந்த மசாலாவில் அது தண்ணியெல்லாம் சூடாகி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்பப்போ பார்த்து அது தண்ணி கட்டிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 90% வெந்துடும். 10% 15% என்ன ஆகும், பிரியாணி தம்மில் வெந்துடும். தம்மில் வெந்துடும். அதில் கொஞ்சம் நீங்கள் ஏமாற்றி கொஞ்சம் அசைத்துட்டா கூட என்ன இது கறி இப்படி இருக்குது வேகலைன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகிடும். இப்போ மூடி போட்டலாம். இப்போ 90% வேகணும். 90% வேகணும். சைட் பை சைட் நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணணும்னா அரிசி வந்து முதல்ல இது அண்டா ஏற்றுறோமோ அப்போ அதுக்கு முன்னாடியே தண்ணி அண்டா ஏற்றிடணும். தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிடணும். தண்ணி சூடு ஏற்றிட்டே இருக்கும்போது ஒரு அரிசி ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டிடணும். மெயின் எங்கள் அரிசி வாங்குறது தான் பெரிய. என்ன மாதிரி அரிசி பக்குவமாக பாஸ்மதி அரிசி வந்து நம்ம எல்லாம் எங்கே பண்ணுறோம்னா பஞ்சாப்லேருந்து ஒரு 5-6
பஞ்சாப்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. போய் அங்கே வாங்கிட்டு வருவேன், கண்டெய்னர் தான் வரும் அரிசி. இப்போ நாங்கள் எதுக்கு அங்கே இருந்தாலும் 5-6 சேருவோம் ஒரு இடம் பஞ்சாபில், அதுக்கு தான் பஞ்சாப்னு சொல்லுவாங்களா. அப்படியா? ஆமாம், அந்த பெல்ட்டில் இருக்கிற அரிசி ருசியே தனியாக. பாஸ்மதி அரிசி ரைஸ் வந்து பழசு வாங்கணும், அதில் வந்து ராவும் வந்து ஸ்டீமும் வருது. அதுக்காக ரா அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது அரிசி ஸ்டாக் பண்ணி ஊசி மாதிரி மெலிஸாக இருக்கணும் அரிசி. சரி, ஓகே. அரிசி எடுத்து போடுவோம். அரிசிக்கு போட்ட அப்புறம் முதல்ல உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா போடுவோம். பச்சை மிளகா போட்ட அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சப்பழம் போடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டோம்னா அது ஃப்ளேவர் எல்லாம் கொஞ்சம் அரிசிக்கு இதாகும். இப்போ ரைஸ் வந்து நம்ம ஒரு 60% வேக வச்சிடும். மட்டன் நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ நாள் கொதிச்சுது? ஒரு 20 நிமிஷம் கொதிச்சு. 20 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். ஆமாம், இப்போ பார்க்கணும் மட்டன் வெந்துருச்சான்னு என்னன்றாங்க. பாருங்க. ஆஹா, நல்லா பாருங்க, பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் மாதிரி ஆயிருக்கு. இது வந்து ஒரு 90% ஆயிடுச்சு, வெந்திருக்கு. இப்போ வந்து தம்மில் வந்து 10% வெந்துடும். இது ரைஸ் பாருங்கள், நீங்கள் நம்ம ரைஸ் தான் 60% இதில் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 40% தம்மில் ஆயிரும். போட்டலாமா? போட்டுடலாமா? மூடி போடலாமா? அவ்வளோதான். இப்போ தம் போட்டாச்சு. 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். தம் உடச்ச பிறகு அந்த வாணியம்பாடி பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி, தீனா சார் பிரியாணி இல்லை வாணியம்பாடி பிரியாணி. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் எடுக்க போகிறோம். நம்ம ஊர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி சாப்பிட ரெடியா? நான் ரெடியாக இருக்கேங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்குறது பாருங்க. தம் போடும்போது கட்டெல்லாம் வச்சுருக்கீங்க வெயிட்டுக்கு? அது ப்ரெஷருக்காக. ஓகே, அப்போ தான் தம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட இது அனல் வரைய வெளியே போகாதா? அப்பா, அந்த ரைஸை பாருங்க எப்படி தண்ணியில் ட்ரை ஆகி உதிரி அப்படியே இருக்கு. அப்பா சமவாசம். ரைஸ் பார்த்தீங்கன்னா உதிரியாக, அந்த பீசஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக இருக்குது. டேஸ்ட் தெரியுங்களா? வாங்க, பீஸோடு போடுங்க. வாணியம்பாடி பிரியாணி சாப்பிட்றதுக்கு காலிலேருந்து வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு இப்போ சாப்பிட வரோம். இவ்வளோவா? கொஞ்சம் நீங்கள் வாணியம்பாடியில் சாப்பாடு வைக்கிறதுக்கு மிஞ்சிறது யாரும் இல்லை. ஃபைன். இன்னும் ஒரு பீஸ். இன்னொரு பீஸா? பாருங்க, லவ். இதுதான் பிரியாணி சொல்லும் போது வந்து ஒரு மைல்டாக வாசம் நல்லா இருக்குது. அந்த காரம் தெரியுது, அந்த உப்பு தெரியுது, சீசனிங் எல்லாமே இருக்குது. அந்த சாதமும் வந்து அப்படியே கையில் எடுத்துன்னா உதிரியாக ஓடிடுது. பீஸ் சாப்பிட்டு போகலாமா? சுட பிரியாணி சாப்பிட்றது எவ்வளோ சுகம். ஆஹா, பஞ்சு போல மட்டன். நைஸ். எண்ட் ஆஃப் த டே இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. இது சொல்கிறது அப்புறம் தான் ஒரு பெரிய நம்மளுக்கு நிம்மதி இருக்கும். அந்த தக்காளி அரைச்சு விட்ட தக்காளிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த ரைஸோட ஒன்று மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. நைஸ் பை. தேங்க்யூ. நான் அந்த பிரியாணி உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றேன். வாங்க. நான் எப்போ போனாலும் அவங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பேன். இப்போ இந்த கடைக்கு வரணும்னா எப்படி வரணும்? வாணியம்பாடிக்கு வந்தால் அது ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸாக தரீங்களா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம வாணியம்பாடி அகமதியா பிரியாணி பண்ணுறோன்னு. கண்டிப்பாக நீங்கள் எங்கே வாங்க, வாணியம்பாடியிலேருந்து வாணியம்பாடிக்கு நம்ம கடைக்கு வாங்க. அகமதியா ஹோட்டலுக்கு கடை வந்து வாணியம்பாடியில் தான் இருக்குது. வாணியம்பாடி பஸ் ஸ்டாப்பில் ஒன்று இருக்குது. அது பழைய கடை, ஒரு 49 வருஷமாக இருக்குது. இன்னொரு கடை ஹைவேல இருக்குது. இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். நானே வந்து நான் இல்லைன்னா கூட என் தம்பிங்க இருக்கிறாங்க, வந்து கூட உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உபயோகிக்குமோ அப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி உங்கள் வீடு மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்க. பிரியாணி இதெல்லாம் செகண்ட் எடுத்தீங்க, வாங்க வந்து நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே நம்மளோட ரெகுலர் கிளைண்ட் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரு அருமையான வாணியம்பாடி பிரியாணி கொடுத்து ரொம்ப பிரியாணி. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் ஷெஃப் காலையிலேருந்து நம்ம கூட இந்த அனலில் நின்று வேலை பார்த்தீங்க, நம்ம கூட இந்த ஒரு பேஷனாக பண்ணீங்க. அது பார்த்தோட நம்மளுக்கு ஒரு இன்னும் இதாகிருக்கு. இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் இது பண்ணணும். அந்த க்ரீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒரு நல்ல சாப்பாடுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சே ஆகணும். அதனால தான் நான் இத்தனை நாளாக வந்து வாணியம்பாடிக்கு போகணும்னு ட்ரை பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. உங்ககிட்ட ஒரு அருமையான பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன். அது செய்முறையை சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப பெரிய நன்றி. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.
நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.